வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்துப் பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 7வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல். குறள் 1117. அருவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல மறு உண்டோ மாதர் முகத்து. அருவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல மறு உண்டோ மாதர் முகத்து. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். குறைந்த இடமெல்லாம் படிப்படியாக நிறைந்து விளங்குகின்ற திங்களிடம் உள்ளது போல் இந்த மாதர் முகத்தில் களங்கம் உண்டோ? இல்லையே. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். குறைவுபட்டு நம்முள் இடகலை பிங்களை வழியாக ஓடிக்கொண்டிருக்கும் நம் சுவாச காற்றை சுழுமுனை வழியாக ஏற்றி மாசற்ற அந்த இறைவன் இருக்கும் இடமான நம் முகத்தில் அமைந்துள்ள புருவ மத்தியின் உள் நடுவே இணைத்துவிட்டால் எந்த ஒரு களங்கமும் கிடையாதே. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். குறைவுபட்டு நம்முள் இடகலை பிங்களை வழியாக ஓடிக்கொண்டிருக்கும் நம் சுவாச காற்றை சுழுமுனை வழியாக ஏற்றி மாசற்ற அந்த இறைவன் இருக்கும் இடமான நம் முகத்தில் அமைந்துள்ள புருவ மத்தியின் உள் நடுவே இணைத்துவிட்டால் எந்த ஒரு களங்கமும் கிடையாதே. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.